வருமான வரித்துறை சோதனையின் போது கிடைத்த ஆவணங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தினால் தமிழக அரசு கவிழும் வாய்ப்புள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு, அலுவலகம், குவாரி உள்ளிட்ட 35 இடங்களில் கடந்த 7, 8ஆம் தேதிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் ஆர்கே நகர் வாக்காளர்களுக்கு 89 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கின. இதைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணையில் கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு விஜயபாஸ்கரை திணற வைத்துள்ளனர். மேலும் விஜயபாஸ்கரை விடாமல் துரத்தி வரும் வருமான வரித்துறையினர் சென்னையில் அவருடைய உறவினர்கள் தங்கியிருந்த விடுதியிலும் திருவேங்கையில் உள்ள அவருடைய குவாரியிலும் மீண்டும் சோதனை நடத்தினர். இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில், வருமான வரித்துறை சோதனையின் போது கிடைத்த ஆவணங்கள் தொடர்பாக விசாரணை நடத்த நேரிட்டால் தமிழக அரசு கவிழும் வாய்ப்புள்ளது. முதல்வர், அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை நடத்தப்பட்டால் அவர்களும் பதவி இழக்க நேரிடும். மேலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த வேட்பாளர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.